ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டைம் மிஷினில் ஏறி 2000 வருஷம் பின்னாடி போக போகிறோம். அங்கே யாரை பார்க்க போகிறோம்னா, உலகத்தையே நடுங்க வச்ச இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கலந்துருக்கிற ரோமானிய பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோன்லேருந்து நாம் நடக்கிற ரோடு வரைக்கும் ரோமானியர்களோட தாக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அவங்க யார், எப்படி ஒரு சின்ன கிராமம் உலகத்தையே ஆள்ற அளவுக்கு வளர்ந்துச்சு, முக்கியமாக அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ரோம் இப்போ இத்தாலியோட தலைநகரம். ஆனால் கிமு 753 இருந்து இது ஒரு சின்ன மேய்ச்சல் நிலமாக தான் ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் இங்கே ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் ரோமானியர்களுக்கு ஒரு கட்டத்தில் ராஜாக்கள் மேலே கோபம் வந்துருச்சு. நம்மளை நாமளே ஆளணும்னு சொல்லி ரிபப்ளிக், அதாவது குடியரசை உருவாக்குனாங்க. இந்த நேரத்தில் தான் ரோம் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சது. அவங்க கிட்ட இருந்த மிகப்பெரிய பலம் அவங்களோட இராணுவம். லெஜண்ட்ஸ்னு சொல்லப்படுற அந்த படைகள் போன இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டினாங்க. ஆனால் ரோம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர பேர் ஜூலியஸ் சீசர். ஒரு சாதாரண தளபதியாக இருந்து ரோமோட சர்வாதிகாரியாக மாறினார். ஆனால் அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம்தான் ரோம் ஒரு முழுமையான பேரரசாக மாறுச்சு. அகஸ்டியஸ் சீசர் தான் முதல் எம்பரர். அவர் காலத்தில் பேக்ஸ் ரோமனா அப்படின்னு சொல்லப்படுற அமைதியான காலம் ஆரம்பிச்சது. ரோம் அப்படியே பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிச்சது. ரோமானியர்கள் பற்றி பேசும்போது அவங்களோட கட்டுமானத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற கான்கிரீட் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. த கொலோசியம் 50,000 பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்டேடியம். அங்கே கிளாடியேட்டர் சண்டைகள் நடக்கும். பல மைல் தூரத்தில் இருக்கிற தண்ணியை அப்படியே நகரத்துக்கு கொண்டு வர பிரம்மாண்டமான வாய்க்கால்கள். அதுக்கப்புறம் ரோட்ஸில் தான் இவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்க போட்ட ரோடு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட சட்டம், அதுக்கப்புறம் அவங்களோட மொழியிலேருந்து தான் இப்போ நம்ம பேசக்கூடிய ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், இந்த மாதிரி நிறைய மொழிகள் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் மாத பெயர்லாம் ஜூலியஸ் சீசர், அகஸ்டியஸ் சீசர் பெயரில் இருந்தால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரோமும் தமிழகமும் சங்க கால தொடர்பு. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரோமானியர்களுக்கும் நமக்கு என்ன லிங்க்கு? நண்பர்களே, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரோமானியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கப்பலில் வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. முசிறி, அரிக்கமேடு போன்ற இடங்களில் ரோமானிய நாணயங்களை அவங்க பயன்படுத்தின மது ஜாடிகள் நிறையா கிடச்சிருக்கு. ரோமானியர்களுக்கு நம்ம ஊர் மிளகு மேலே அப்படி ஒரு மோகம். அதை யவன பிரியான்னு சொல்லுவாங்க. தங்கத்தை கொடுத்துட்டு மிளகையும் மசாலா பொருட்களையும் அள்ளிட்டு போவாங்க. மதுரையில் ரோமானிய நாணயங்களை அச்சடிக்கிற தொழிற்சாலை இருந்ததா கூட ஆய்வுகள் சொல்லுது. நம்ம சங்க இலக்கியத்தில் யவனர்கள்னு குறிப்பிடுவாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த ரோமானியர்கள் கிரேக்கர்கள் தான். நம்ம ஊர் பாண்டிய மன்னர்கள் ரோமுக்கு தூதுவர்களாக கூட அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீழ்ச்சியும் தாக்கமும். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரணும்ல. ரோம் ரொம்ப பெருசானதுனால அது நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாச்சு. ஊழல், உள்நாட்டு போர், வெளிநாட்டோட படையெடுப்புன்னு பல காரணங்கள்னால கிபி 476 ரோம் வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனால் கிழக்கு ரோம், அதாவது பைசன்டைன் பேரரசு இன்னொரு 1000 வருஷம் நீடிச்சது. ரோம் அழிஞ்சாலும் அவங்க விட்டுட்டு போன கலை, இலக்கியம், சட்டம் இப்போ வரைக்கும் நம்ம கூடவே இருக்கு. ஒரு சாதாரண கிராமம் எப்படி உலகத்தையே ஆள்ற சக்தியாக மாறுச்சுங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ரோமானிய காலம் பற்றி இன்னைக்கு நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.